ஹாய். இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்த்த போகிறதில்ல. இதிலிருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். அடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது நம்ம ஊறினதுக்கப்புறம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இது மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை எடுத்து தக்காளி நல்லா மசிச்சு விட்ருங்க. அப்போ தான் நல்லா அந்த தண்ணியில் வேகும். நல்லா மசிச்சு விட்டாச்சு. மறுபடியும் இதை மூடி வச்சுருவோம். அடுத்து நம்ம ஊறுகாயில் சேர்க்கறதுக்காக ஒரு பொடி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்னொரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வர வரைக்கும் விடுங்க. வெடிக்க ஆரம்பித்தோன்னா ஏதாவது ஒரு மூடி போட்டு மூடிடுங்க, இல்லைன்னா தெரித்து வெளியே வந்துடும் கடுகு. இப்போ கடுகு எல்லாமே வெடிச்சிருச்சு. சத்தம் நின்னதுக்கப்புறம் இந்த கடுகு வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்தது அதே அளவு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் வெந்தயம். இதுவும் அப்படியே கடுகு மாதிரியே வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பிளேட்டில் மாற்றி போட்டுடலாம். இப்போ வெடிக்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி பொடி பண்ணி வச்சிடலாம். இந்த பொடியை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்த போகிறோம். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இந்த அடியில் மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த அளவுக்கு போதும். இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை சேர்த்திடுவோம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இதை சேர்த்திடலாம். நீங்கள் மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம். நீங்கள் மிளகாத்தூள் வந்து முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை மூடி வச்சு நல்லா சுண்ட வச்சிடலாம். அடுத்தது ஊறுகாயை வந்து தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து மேலே மிதக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லைன்னா பூசணம் பிடிச்சிடும் சீக்கிரமாக. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஊறுகாயோட கலந்துடலாம். ஆல்மோஸ்ட் இதில் தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போ இந்த இதில் எண்ணெயை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துடலாம். அது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5-10 நிமிஷம். ஏன்னா இப்போ எல்லாம் தெரித்து வெளியே வரும். நான் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் ஊறுகாவோட கலந்து தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிருச்சு பாருங்கள். நல்லா சுண்டி வந்துருச்சு. இது நீங்கள் ஆறுற வரைக்கும் மூடி வைக்காதீங்க. மூடியில் இதில் இருக்க ஆவிப்பட்டு அப்படியே தண்ணி வழிஞ்சு ஊறுகாயில் கொட்டும். அப்புறம் சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்படியே ஓப்பன் லிட்டாக ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது கண்ணாடி ஜார் இல்லை ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ப்ளஸ் இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரியும் தொட்டுக்கலாம். நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.